இந்த பதிவு சிறப்பு பதிவு. கேதுவனுடைய கோசார பலன்களை ரிஷப லக்னத்திற்கு சொல்லலாம். இப்போ 4ஆம் இடத்துல சிம்ம ராசியில் கேது இருக்காரு. நம்முடைய ரிஷபத்துக்கு அது 4ஆம் இடத்தை குறிக்கிற இடமாக இருந்தாலும் இதுவரைக்கும் பூரம் என்கின்ற சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணித்த கேது இப்போது 20ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஏப்ரல் 20லிருந்து நவம்பர் 25 வரை கிட்டத்தட்ட 7 மாதங்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசமான பலன்கள் இருக்கும் அல்லவா, அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தத்துவவாதி கேது அப்படின்னாலே தத்துவவாதி, எதையும் வேண்டாம் என்று சொல்லுபவர், துண்டிப்பவர். தான் இருக்கக்கூடிய இடம், தான் இருக்கக்கூடிய நட்சத்திரம், இந்த பாவ பலன்களை துண்டிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கேது 4ஆம் இடம் என்கின்றது தாயார், மனை, பூமி, வீடு, வாகனம், இது போன்ற ஸ்தானங்களில் இது போன்ற பாவங்களை இயக்கிறாரு. அப்படிங்கும்போது இதுவரைக்கும் சுக்கிரனாக நமக்கு பலனளித்தார். இப்போ அவர் சொந்த கேதுவாகவே பலனளிக்கிறார். அதனால 4ஆம் இடத்துக்கு ஒரு பவர் அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ரிஷப லக்னத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 13 டிகிரிக்குள்ள நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா மொத்தம் 30 டிகிரி ரிஷப லக்னத்தில். அதில் முதல்ல 4 பாதங்களில் நம்ம லக்னம் அமைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த கேதுவனுடைய கம்ப்ளீட் எஃபெக்ட் 4ஆம் பாவமாகவே செயல்படும். அது தள்ளி பிறந்தவங்களுக்கு அது கொஞ்சம் 3ஆம் பாவமாகவும் ஒரு பங்களிப்பு இருக்கு. இப்போ நம்ம 4ஆம் பாவமாக செயல்படும் போது அது எப்படிப்பட்ட விஷயத்தை குறிக்கும், மெயினாக தாயார் ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல கேது ஒரு சுயபலம் பெறும்போது, சுயசாரம் பெறும்போது சிறிது அதுக்கு தொந்தரவு கொடுக்கத்தான் செய்யும் 4ஆம் இடத்துல. இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 4ஆம் இடங்கிற வீடை கூட கேது அது தன்னுடைய பாணியில் தான் நமக்கு அமைச்சு கொடுக்கும். ஒரு எல் ஷேப்பில் இருக்கிற வீடு, அல்லது ஒரு தெருத்தாக்கம் இருக்கிற வீடு, ஒரு மாதிரி ஒரு வால் பகுதி மாதிரி இழுத்துட்டு இருக்கிற வீடு. ஸோ இது மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்ம வீட்டில் ஒரு ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாவோ இல்லாமல் ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு கூட 4ஆம் இடத்துக்கு சொல்லலாம். ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் அந்த சமயத்தில் வீடு வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, இடம் வாங்குறீங்கன்னா இது மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் கேது திசா புத்தி அந்தரம் நடக்குதோ அது இவங்களுக்கு 100% வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, இப்போ 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3மே நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய ஸ்தானங்கள். 4ஆம் இடமான சிம்மத்தில் தான் கேதுவனுடைய மக நட்சத்திரம் இருக்குது. 8ஆம் இடத்தான தனுசுல தான் கேதுவனுடைய மூல நட்சத்திரம் இருக்குது. 12ஆம் இடமான மேஷத்தில் தான் கேதுவனுடைய அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. இந்த 4, 8, 12ங்கிற கான்செப்ட் நம்ம ஜனன ஜாதகத்துக்கு பாதிப்பான ஒரு அமைப்பு தான். இந்த இடங்கள்ல நாம பிறந்த ஜாதகத்துல எந்த கிரகம் இருந்தாலும், அதுவும் இந்த கேது நட்சத்திரத்துல இருந்தாலும் நமக்கு அதன் மூலமாக சில பிரச்சனைகள் உண்டாகின்றன அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துல பலன். அதே இடத்துக்கு இப்ப இந்த கேது கோச்சாரத்துல இந்த 7 மாசம் வரும் பொழுது, உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 4ஆம் வீட்டுல சூரியன் இருந்தாருன்னு வைங்க, மக நட்சத்திரத்துல. அப்ப அந்த சூரியன் கேதுவும் கனெக்ட் ஆகுறாரு. இதனால என்ன அப்படின்னா ஒரு கிரகண தோஷம், வீட்டில் ஏற்படக்கூடிய சில ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் சம்மந்தப்பட்டது, வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு குறைபாடுகள், தந்தை வழியில் சில குழப்பங்கள், அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு, அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு ஈடுபாடு கொண்டவர்களுக்கு இதில் ஒரு சில மனமாற்றங்கள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படும். சூரியன் என்பவர் ஆத்மகாரகன். அந்த ஆத்மகாரகனோட கேது கனெக்ட் ஆகும்போது நம்மளுடைய சுய பலம், வில் பவர் இதெல்லாம் ஒரு குழப்பத்துக்கு ஆளாகும். இதே நமக்கு செவ்வாய் அந்த இடத்துல இருந்தாருன்னு வைங்க, ஈவன் மகத்தில் இருந்தாலும் சரி, மூலத்தில் இருந்தாலும் சரி, அஸ்வினியில் இருந்தாலும் சரி, இந்த செவ்வாய் கிரகம் உங்கள் ஜாதத்தில் இருந்தது அப்படின்னா பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும், சகோதரங்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும், அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறதுலையும், கணவன் மனைவி உறவுலையோ அல்லது பெற்றோர்கள் வகையிலையோ வாக்குவாதம் பண்ணுறதுலையும் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகும். ஈவன் கஸ்டமர்கிட்ட கூட ஒரு பார்ட்னராக அமைச்சிக்கிட்டோம்னா கூட அதில் கூட பிரச்சனைகள் உண்டாகும்.
இது வந்து இந்த 7 மாசத்துக்கு உங்க ஜாதகத்துல செவ்வாய் இருந்தா நீங்க கணக்கெடுத்துக்கோங்க. அதுலேயும் கேதுவினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவர்களுக்கு பெர்ஃபெக்டா நடக்கும். இப்ப அதே இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னு வைங்க, 4, 8, 12ல சுக்கிரன் இருந்தாரு அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு கஷ்டப்படுறது, நம்மளை நாமளே வருத்திக்கிறது. அதிகமா நான் டெடிகேட்டடா வேலை செய்றேன். ஆனா எனக்கு வந்து ஒண்ணும் பெனிஃபிட் இல்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அத வந்து உண்டாக்குறது. இந்த சுக்கிரன், கேது காம்பினேஷன் வந்து அதிகமாக நமக்கு ஆடம்பரத்தை நோக்கி பயணித்து, ஒரு பெனிஃபிட்ஸுக்காக நம்ம இயங்கி, அதுல வந்து குழப்பத்த உண்டாக்குறது. இப்ப ஒரு ஹை பட்ஜெட் கார் வாங்குறது, ஹை பட்ஜெட் வீடு கட்டுறது, இது மாதிரியெல்லாம் போகும்போது, அதுல சில பிரச்சனைகள உண்டாக்குறது. அதனால கொடுத்து கெடுப்பான்னு சொல்றது தான். இந்த கேது வந்து ஆசை காட்டி மோசம் பண்றது. இப்ப அதே இடத்துல குரு இருந்தது அப்படின்னு வைங்க. இந்த குரு நமக்கு 4, 8, 12ல இருந்து இந்த கேது சேர்க்கும் பொழுது, மெயினா வந்து வியாபாரம், அதே மாதிரி ஒரு அந்தஸ்து கௌரவம், நமக்கு வேலை செய்கிற இடத்துலையோ, நம்ம தொழில் செய்கிற இடத்துலையோ, அதன் மூலமாக நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது, ஒரு அவமரியாதை பண்ணுறது, ஒரு கௌரவத்தை குறைக்கிறது, நம்மளுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இதில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறது, குழந்தைகள்னால ஒரு அவப்பெயர், குழந்தைகள்னால நமக்கு டென்ஷன், இதையெல்லாம் உண்டாக்குறது, இப்படி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு கிரகம் நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கும்போது ஒரு லிங்க் இப்படி பார்க்கலாம். மொத்தமா இந்த 7 மாசத்துல நமக்கு எப்படி என்னதாங்க பண்ணும் அப்படின்னு கேட்டா, பணத்துக்கோ, தொழிலுக்கோ, உத்தியோகத்துக்கோ பிரச்சனை பண்ணாதுங்க. அதுல வந்து தெளிவா இருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு அதிருப்தியான மனநிலை. இந்த கேது 4ஆம் இடம் என்பது என்னன்னா, நம்முடைய எண்ணங்களை வந்து ஒரு வேவரிங் மைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். பட் வந்து பொருளாதாரத்தை கெடுக்காது. உங்களுக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது தொழிலை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல ஒரு அதிருப்தியான மனநிலை. அது மட்டும் இல்ல, இப்ப குழந்தை உறவுக்கு வந்து மைனஸா இருக்கு. இப்ப குழந்தை ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க குழந்தைக்காக, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சிக்கலை உண்டாக்கும். அது மட்டும் இல்ல, சொந்த பந்தங்களுக்குள்ள தேவையில்லாத ஒரு வதந்தி பேசுறது, புரளி பேசுறதுன்னு சொல்றாங்க இல்லையா? இதன் மூலம் வரக்கூடிய கலகங்கள் அதுவும் உண்டாகும். பார்த்துக்கணும். வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதிகப்படியான செலவுகள் உண்டாகும். ஹெல்த் இஷ்யூஸ்ல கெமிக்கல், அதாவது வந்து ரசாயன மாற்றங்கள் உடம்புல ஏற்படுறது, ஒரு அல்சரு, அசிடிட்டி, குடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள், இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். இப்படி இந்த 7 மாதம், அதாவது இந்த ஏப்ரல் 20லிருந்து நவம்பர் 25 வரைக்கும் இந்த 7 மாதத்துல கேது தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக பலம் பெறும் பொழுது மக நட்சத்திரத்துல நமக்கு பண ஆதாயத்தை கண்டிப்பா கொடுப்பார். கொடுக்காம போக மாட்டாரு. பட் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ரிஷபத்துக்கு 4, 8, 12 நெகட்டிவ் பாவம் என்பதனால அவங்கவங்க ஜாதகப்படி திசாபுத்தி அந்தரத்துல கேது வந்தால் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.